பாத்தீங்கன்னா அன்னூர் ஆட்டு சந்தையில கெடா குட்டி ஒன்று வாங்கிருக்காங்க ஃபுல் கருப்பு. ஆனா இது என்ன ரேட்டு சொன்னாங்க? என்ன ரேட்டுக்கு வாங்கிருக்கீங்க? 6500 சொன்னாங்கண்ணா. 6500 சொன்னாங்க. ஆமா. எத்தனை மாசம் குட்டினா? ஒரு 4 மாசம் இருக்குமா? 4-5 மாசம் கூட இருக்கு. ஆமாங்கம்மா. கோயிலுக்கா? எந்த கோயிலுக்குங்க? கோயிலுக்கு வீடு பால் காய்ச்சி. பால் காய்ச்சிருக்கு. சரி சரி. என்ன ரேட் சொன்னாங்க? என்ன ரேட்டுக்கு? 6500 சொன்னாங்க. 6000 6000 வாங்கிருக்கீங்க. விலை பரவாயில்லைங்களா? எத்தனை கிலோ வெயிட் இருக்குண்ணா? 7 கிலோ. 7 கிலோ. வெளி சந்தைக்கு அன்னூர் சந்தையில விலை எப்படி இருக்கு? இது பரவாயில்ல. இது பரவாயில்ல. சரி ஓகேண்ணா. வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன ரேட் வருது ஆடு ஒண்ணும்? 8000. 8000. விலை பரவாயில்லையாண்ணா? பரவாயில்ல. இந்த வாரத்தில் எத்தனை கிலோ இருக்குண்ணா ஒரு கடாயுமே? 12 கிலோ வரும். சரி சரிங்க. 12 கிலோ தரத்தில் இருக்கிறது 8000 ரூபாய்க்கு தான் விலை முடிச்சிருக்காங்க. ஓகே, அப்படியே உள்ளே போனோம்னா வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா அன்னூர் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம். வாரம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில் ஒரு 4 மணி அளவில் ஆரம்பித்து சுமார் ஒரு 10-11 மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும். இந்த சந்தை லொக்கேட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அன்னூர் டு மேட்டுப்பாளையம் செல்லும் சாலையில் அமைஞ்சிருக்கு. இது வந்து கோவை மாவட்டத்திலேயே நடக்கிற அருமையான சந்தை. வாரந்தோறும் சனிக்கிழமை நடக்கும். இங்கே வந்து அறுப்புக்கான ஆடுகள், வளர்ப்புக்கான ஆடுகள் நிறைய வரத்துகள் இருக்கு. ஓகே, இந்த வாரத்தில் இன்னைக்கு வந்து விலை நிலவரம் எப்படி என்ன ஏதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அப்படியே உள்ள என்ட்ரி ஆகலாம். இது ஒரு என்ட்ரன்ஸாக அந்த ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுக்குள்ளே போகலாமா இல்லை வளர்ப்பு குட்டிகள் வச்சிருக்கிற அதுக்குள்ளே போகலாமான்னு பார்ப்போம். இன்னைக்கு கர்நாடகாவிலேருந்து வீடு கொண்டாந்து இறக்கிட்டு இருக்காங்க. வால் குறும்பு எல்லாம் நிறைய வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே பதிவுல பார்த்துருக்கேன். வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். போகும்போது பார்த்தீங்கன்னா கறிக்கான நாட்டுக்கோழிகள் நிறைய வச்சிருக்காங்க. கிலோ என்ன ரேட்டுன்னு தெரியல. கிலோ என்ன ரேட் வருது கோழி இன்னைக்கு? இவ்வளோ காமிக்கல, ரேட்டு மட்டும்தான் கேட்குறேன். சேவல் 550 இல்லை விடையா? சேவல் 550, வேடை 520, 530. பேசுனா அனுசரிச்சு வாங்கலாமா? வாங்கிக்கலாம். நிறைய சேவல் கொண்டாந்துருக்காங்க. பேசுனா அனுசரிச்சு வாங்கலான் இருக்காங்க. அப்படியே உள்ள பார்த்துருவோம். 3 கடா குட்டி பிடிச்சிட்டு போறாங்க. என்ன ரேட்மா வருதோ ஒன்றும்? 9,000 ஆகுது. எத்தனை மாசம் குட்டி இருக்கு இதெல்லாம்? 8 மாசம் 9 மாசம் தான் இருக்கு. விலை பரவாயில்லையா? வெயிட்டு நீங்க எங்கிருந்து வர்றீங்க? நீலம்பூர். வெளி சந்தைக்கு இந்த சந்தைக்கு விலையில எப்படி இருக்கு? வெளி சந்தை குளத்தூர் வைக்கிறேங்க. குளத்தூருக்கு 2 ஈக்குவலா தான் இருக்குது. ஈக்குவலா தான் இருக்கு, மோசம் இல்ல. சரி ஓகே. அப்படியே நம்ம உள்ள பூந்துடலாம்னு பூங்கலாம் வரிசையை போயிட்டே. அண்ணா வணக்கம். வணக்கம். இந்த குட்டி என்ன வாங்கிருக்கீங்களா? ஆடு? ஆடா கடாயா? ஆடு. என்ன ரேட்னா வருது? நான் வாங்கினது வந்து 7,000 ரூபா. எத்தனை கிலோ வெயிட் இருக்குண்ணா? 10 கிலோ. 10 கிலோக்கு மேலதான் வரும். பல்லு போடல. பல்லும் போடல. எப்படின்னா விலை பரவாயில்லையா? இன்னைக்கு கொஞ்சம் சுமாரா இருக்குதுங்க. சுமாரா இருக்கு. கிடையாது. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? கோயம்புத்தூர் சிவானந்த காலனி. நீங்க ரெகுலரா வருவீங்களா? வாரம் வருவீங்க. எப்படி கறிக்கடை வச்சிருக்கீங்களா? கறிக்கடை. சரி சரி. என்ன ரேட்டுக்குண்ணா போடுறீங்க? 760. எப்படின்னா கட்டுப்படியாத ரேட்டுல ஏதோ அனுசரிச்சு எச்சுக்கமே போயிட்டு இருக்கு. சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. உங்க பேரு? பிரகாஷ். சரி ஓகே. ஐயா பாத்தீங்கன்னா அன்னூர் சந்தையில ஆடு 2 ஆடு வாங்கிருக்கீங்க. 2மே ஆடுங்களா கடாய் இருக்கா? 2 ஆடுதான். நீங்க எங்க இருந்து வர்றீங்க ஐயா? இங்க குறிக்கலாம் பாத்தாரு. என்ன ரேட் சொன்னாங்க? என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க? 26 சொன்னாங்க. 20 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. எப்படிங்க ஆடு ரேட்டு பரவாயில்லையா? செனையாக இது இருக்குங்களா? செனையெல்லாம் இல்ல. சரி சரி. சரி ஓகேங்க ஐயா. அப்படியே உள்ள போயிருவோம் உள்ள போறக்கே வழியெல்லாம் போயிட்டு இருக்கு. செம்பூர் தான் இருக்குது.
செம்மறி இந்த குட்டிகள் என்ன ரேட்னு வரும்? 5.5 6. எத்தனை மாசம் குட்டி இருக்கும்? 5 மாசத்துக்குள்ள இருக்கும். சரி சரி. நீங்க இப்படி வளர்த்தி கொண்டாடுறீங்களா வியாபாரியா? வியாபாரி. இந்த மாதிரி இதுலயே பெரிய தரல வேணாலும் முன்னாடி வச்சிருக்கீங்களா? சரி ஓகே. எத்தனை குட்டி கொண்டாந்தீங்க? இன்னைக்கு விற்பனை எல்லாம் எப்படி போகுது? இன்னும் சேல்ஸ் ஆகல. நம்ம நேரத்துல வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சரி ஓகேம்மா. சாரி சேல்ஸ்னா ஆளுங்கிறாங்க. எல்லாமே எல்லாம் முடிஞ்சு கட்டி வச்ச ஆடுகள். இந்த மாதிரி பெரிய பெரிய ஆடுகள் என்னாலும் அறுப்புக்கு வேணும் இங்க வந்தா வாங்கிக்கலாம். விற்பனைக்காக வச்சிருக்காங்க. ஐயா இதெல்லாம் என்ன ரேட் வருங்க? வாங்கிட்டு விலை முடிஞ்சுங்களா? விலை முடிஞ்சுது. நீங்க இன்னைக்கு எத்தனை ஆடு கொண்டாந்தீங்க? விற்பனையில எப்படி போகுதுங்க? ஓனர் அங்க இருக்கிறாரு, அங்கேயே போய்க்கிங்க அப்படிங்கிறீங்களா? சரி ஓகே, நான் அப்புறமேல அப்படி போய் வந்துக்கிறேன். மும்மரமா போயிட்டு இருக்கு. அப்படியே காமிச்சிட்டு போயிடலாம். பெரிய ஆடு இருக்கு. சும்மா ஒரே மாதிரி இந்த ஆடு என்ன ரேட் வரும்? ரெண்டுமா ஊனும்? ரெண்டு நீங்க வளர்த்து கொண்டாடுறீங்களா? அறுக்கருக்கு வாங்கிட்டு போறீங்க. இது எத்தனை பல்லாம் போட்டிருக்கிற? 4 பல்லு. 4 பல்லுன்னா 6 பல்லு. விலை பரவாயில்லையா? அசலா? சரி ஓகேண்ணா. அப்படியே பாத்தீங்கன்னா பெரிய தரத்தில் இருக்கிற ஆடுகள் நிறைய வரத்து இருக்கு. மோடம் போட்ட மாதிரி இருக்குங்காட்டி ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. வியாபாரம் அதிகமா இல்லைங்கிறாங்க. வந்து இறங்கி இருக்கு. ஆனா இன்னைக்கு ஆடல என்ன ரேட் போகுதுங்க? விலையே இல்ல. மோடம் போடுறங்காட்டி கூட்டம் இல்லையா வாங்குறதுக்கு? விலையே இல்ல. கேள்வியே எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்படியே இருக்கு. நீங்க இன்னைக்கு எத்தனை ஆடு கொண்டாந்தீங்க? விற்பனை எப்படி போகுதுங்க? 30 கொண்டாந்தா. இன்னும் 20 இருக்கு. மேலேயே இருக்கு. சரி இதெல்லாம் எல்லாமே கடாய்ங்களா? ஆமா எல்லாமே கடாய். ஒவ்வொன்றும் என்ன ரேட்னா வரும்? 10 ரூபா 9 ரூபா 10 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங். ஆமா ஆமா. இந்த மாதிரி கடாய்கள் வேணா சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? எந்தெந்த சந்தைக்கு போவீங்க? அன்னூர், குன்னத்தூர், அப்புறம் பூலவட்டி, எல்லா சந்தைக்கும் பெருந்தரை, எல்லா சந்தைக்கு போவீங்க. அப்படியே நம்பர் சொல்லிருங்க. 99 40 70 40 13. பேர்னா? கண்ணுச்சாமி ஆண்டவர். எந்த ஏரியாங்க? ஈரோடு. தேவைப்படுற நண்பர்கள் அண்ணனை கான்டாக்ட் பண்ணிட்டு நேர்ல போய் பார்த்து வாங்கிங்க நண்பர்கள். எந்தெந்த சந்தைக்கு போறோம்னு சொல்லியிருக்காரு, அந்தந்த சந்தைக்கு போன கூட நேர்ல பார்த்து வாங்கிக்கலாம். நிறைய ஆடுகள் பார்த்தீங்கன்னா விற்பனை விலை நிலவரம் முடிஞ்சு கட்டி வச்சுட்டாங்க. பெரிய தரத்துல ஆடுகள் இங்கே சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம் நண்பர்களே. எல்லாமே பார்த்தீங்கன்னா கருப்புல கொண்டாந்து இறங்கி இருக்காங்க. ஜி இதெல்லாம் என்ன ரேட் வரும்? நீங்க பெரிய பெரிய ஆடா அந்த ரேட்டு தான். 12 ரூபா 13 ரூபா ரேஞ்சுக்கு தான் வருதுங்க. வியாபாரம் இல்லாதங்கிட்ட எல்லாம் டல்லா இருக்காங்க. அதனால காமிச்சிட்டு மட்டும் போயிடலாம். அவரு தான் பேச மாட்டாருங்க. டைம் இல்ல, பிஸி. ஆனா இந்த ஆடெல்லாம் என்ன ரேட்னா வரும்? ஓனர் அங்க நிக்கிறாரு. யார கேட்டாலும் அங்க கை மாத்தி விட்டு இருக்கிறீங்க. அவருதான் ஓனரா? இரு தம்பி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேலம் கருப்புலயே ஒரு 5-6 ஆடு கொண்டாந்துருக்குற. அப்படி ஆள் பேச மாட்டேங்கிட்டு அந்த விட்டு. அப்படி இதெல்லாம் என்ன ரேட் வருது ஒண்ணு? அட இங்க பார்த்து சொல்லு. சொல்றா என்ன ரேட்டுன்னு மட்டும் சொல்லிரு. ஒவ்வொன்றுமா? ஏய் பெரிய ஆடை 10,000 ரூபா தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீ தம்மாந்து சைஸ் கொண்டாந்து 20 ரூபா சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் ஒரு 5 மாசம் கடை இருக்குமா? என்ன ரேட் வரும் ஒவ்வொன்றும்? 6 ரூபா 7 ரூபா 7 ரூபா ரேஞ்சு தான் வரும். சரி. எந்த ஏரியால இருந்து வரமா? அன்னூர். சரி ஓகே.
பசூரா அன்னூரா அவர் இதுல மாட்டுங்க உள்ள பேசுவாரா? நீ என்ன ஸ்கூலுக்கு போறியா? ஆடு மேய்க்கிறியா? சரி, ஓகே. அதே மாதிரி உள்ள பார்த்தோம்னா செம்பரி குட்டிகள் நிறைய வரத்து இருக்கு. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா 4 மாதமான மேய்ச்சல் தரத்தில் இருக்கிற செம்பரி குட்டிகள் கிட்டத்தட்ட ஒரு 6-6.5 ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. ஆடுகள் வரத்து நிறைய இருக்கு. அதான் அந்த பெரிய சைஸ் இருக்கிற ஆடெல்லாம் அது என்ன ரேட்னா? ஒரு பெரிய சைஸ் இல்ல 8 ரூபா வரும். இதெல்லாம் நல்லா அறுப்பு சரியான ஆடுகள் நினைக்கிறேன். பெரிய தரத்தில் நல்ல கறிக்குட்டியோட இருக்கு. இதெல்லாம் ஒரு 8 ரூபா ரேஞ்ச் சொல்லிருக்காங்க. அப்படி அந்த பார்த்தோம்னா பார்த்தோம்னா ஆடு வரத்து நிறைய இருக்கு. இடம் மாத்திரங்காட்டி கொஞ்சம் இடம் கூட இருக்கு. ஆனா இந்த குட்டியெல்லாம் என்ன ரேட் வரும்? 6.5 வருதுங்க. 6. எத்தனை ஒரு 3 மாசம் குட்டி இருக்குங்களா? 3.5 மாசம் ஆச்சு. 3.5 மாசமான குட்டி எல்லாம் கடாய் குட்டிங்களா? பிறவே இருக்கா? எல்லாமே கடாய். கையில இன்னொரு குட்டி பால் குட்டி வச்சிருக்கீங்க. இது என்ன ரேட் வரும்? 1500 மூட்டு குட்டி. நீங்க எப்படி எங்க இருந்து வர்றீங்க? குங்கம்பள்ளி. இந்த மாதிரி ஆடு வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணா வாங்கலாமா? நீங்க எப்படி வியாபாரியா? வியாபாரி தான். எப்படி மேய்ச்சல் தர ஆடுகள் மட்டும் பண்றீங்களா? இல்ல மேய்ச்சல் தரத்துல மட்டும் கிடைக்குமா இல்ல பெரிய ஆடும் கிடைக்குமா உங்ககிட்ட? எல்லாமே கிராமத்துல கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். நம்பரையும் தர முடியுமா இல்ல சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? வந்தா வாங்கிக்கலாம். வாரம் சந்தைக்கு வந்துருவீங்க? வாரம் சனிக்கிழமை தவறாது. சரி, ஓகேண்ணா. அப்படியே பாத்தீங்கன்னா இங்க ஜம்மு ஒரு கடாய் ஒன்று இருக்கு. ஆனா இந்த கடாய் என்ன ரேட் வரும்? ஒரு 13 வரைக்கும். 13. எத்தனை பல்ல போட்டிருக்கு? பல்லு ஒன்றும் முறிக்கல. என்ன ரேட்னா பைனல் கொடுப்பீங்க? 12 ரூபா தான் கொடுக்கலாம். என்ன ரேட்டு மட்டும் மோதுறாங்க? 11 ரூபாய்க்கு கேட்கறாங்க. 11 மட்டும் கேக்குறாங்க. இந்த மாதிரி ஆடு இல்லைன்னா இங்க சமைக்க தான் வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம். நீங்க ரெகுலரா வருவீங்களா? வர உங்க பேரு? சரி, ஓகேண்ணா. வீடியோ எடுத்துக்கலாமா? நீங்க வந்து எத்தனை ஆடுகள் கொண்டாந்தீங்க? கடாய் சேவல்லாம் எப்படி போயிட்டு இருக்கீங்க? கம்மிதான். இப்ப இந்த கடை பவுன் இருக்கு. ஒண்ணு என்ன ரேட் வருங்க? 10.5 இருந்து விலை மோதிட்டு இருக்காங்க. நீங்க என்ன ரேட் சொல்றீங்க? 12 ரூபாய்னா கொடுக்கலாம். எத்தனை கிலோ வெயிட் இருக்குங்க ஆவரேஜா? 15 கிலோ. பல்லு போடல. இளங்குட்டி இதெல்லாம் கடா வீட்டுக்கு வாங்கினா ஜம்முன்னு இருக்கு. சரி சரி. இந்த மாதிரி ஆடுகள் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? இல்ல சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? எந்தெந்த சந்தைக்கு போவீங்க? அன்னூர் மட்டும்தான். உங்க பேரு? தங்கவேல். சரி, ஓகேங்க. ரொம்ப நன்றி. சேலம் கருப்புல 2 கடை கொண்டாந்து இருக்கு. விலை பேசிக்கிட்டு இருக்காங்க. மும்மரமா போட்டுக்கிட்டு இருக்காங்க விலையெல்லாம். செம்பரிகள் நிறைய வரத்து இருக்கு. ஆடு இடங்களோட இருக்காட்டி ஆடுகள் நிறைய வரத்து இருக்கு. நீங்க வேற கவர் 27 கேட்டு கூட இல்லைன்னா அது என்ன வியாபாரம்? அந்த 2 கடை வந்து 22 ஆனா இந்த செம்பரி எல்லாம் என்ன ரேட்னா வருது? 18 முடிஞ்சுது. எத்தனை பல்லாம் போட்டிருக்கு? 6 பல்லுங்க. 2 ஆடுங்களா? மூட்டு குட்டி 2 3 12 ரூபாய்க்கு முடிஞ்சுங்களா? 18க்கு 22 சொல்லி 18க்கு முடிச்சிருக்கு. நீங்க வாங்கிருக்கீங்களா? வித்துருக்கீங்க. இந்த மாதிரி செம்பரி வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? சந்தைக்கே வந்துக்கலாம். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? 10 கிலோமீட்டர் டிஃபரெண்ட் தான். எத்தனை உருப்படி நான் கைவசம் இருக்கும்? 20 ஆடு கொண்டாந்தீங்க. விற்பனை எல்லாம் இன்னும் 4 தான் ஒரு கையில் இருக்கு. சரி, ஓகேண்ணா. ரொம்ப நன்றி. ரெண்டு குட்டியோட ஆடு கொண்டாந்துருக்காங்க. நம்ம இது என்ன ரேட் வரும்? 2 குட்டியோட 20 ரூபா சொல்றீங்க. பல்லு எத்தனை பல்லுமா போட்டிருக்கு? பல்லு ஊத்துருச்சு. பல் சேர்ந்துருச்சு. ஈத்து எத்தனை ஈத்து இறங்கி இருக்கு? 3 ஈத்து. 2 கடாயா பிறவையா? 2 கடாதான். நீங்க வளர்த்தி கொண்டாடுறீங்களா? வளர்த்தி கொண்டாடுறாங்க. 2 கடா குட்டியோட 20 ரூபாயா?
ஃபைனல் என்ன ரேட்னா கொடுப்பீங்க? 17 ரூபா கொடுத்துடலாம். என்ன ரேட்டு மட்டும் மோதுறாங்க? 16 ரூபாய்க்கு கேட்குறேன். 16 கேக்குறாங்க. இந்த இடத்துல ஆடு இல்லைன்னு உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணிக்கலாமா? என்ன உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணிக்கலாமா? எத்தனை உருப்படி இருக்கு இந்த மாதிரி? எத்தனை ஜோடி வச்சிருக்கீங்க? 10 இருக்கு. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 9363254397. சரி, ஓகே, ரொம்ப நன்றிப்பா. அண்ணா வணக்கம். இன்னைக்கு விற்பனை எல்லாம் எப்படி போகுது சந்தையில? இன்னைக்கு கொஞ்சம் மந்தமா தான் இருக்கு. மந்தமா தான் இருக்கு. என்ன காரணங்க? அது கொஞ்சம் ஓரமா இருக்கிறதுனால கொஞ்சம் மந்தமா இருக்குது. கொஞ்சம் மந்தமா இருக்கு. ஆமா ஆமா அதான் சொல்லிட்டு. சரி, ஓகேண்ணா. இன்னைக்கு எத்தனை ஆடு வாங்கி கொடுத்தீங்க? 13 இன்னைக்கு ஒரு 8 உருப்படி வாங்கி கொடுத்தீங்க. 8 உருப்படி வாங்கி கொடுத்துருக்கீங்க. செம்புலி ஒரு 6 வெள்ளாடு. சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. 8,000 பட்டை கலப்பி இருக்கிறேன். பட்டை கலப்பி சார். ஆடுகள் மொத்தமா போறாட்டி இந்த செம்பளிக்குட்டி என்ன விலை வருங்க ஐயா? செம்பளிக்குட்டி அவர்தான். நீங்க ஆடுதான் கொண்டாந்தீங்களா? ஆடு அந்த குட்டியோடங்களா? சனையாடுங்களா? வரட்டாடா சனையாடா? வரட்டாடு என்ன விலை வருங்க? 9,000 ரூபாய் சொல்றீங்க. என்ன ரேட்டு கேக்குறாங்க? 8 ரூபாய்க்கு தான் கேக்குறாங்க. சரி சரி, 8 ரூபாய்க்கு தான் விலை மோதுறாங்கிறாங்க. இல்லை பேசு பாத்துருவாங்க. சரிங்க. இதெல்லாமே விற்பனை முடிஞ்சு ஓரமா கட்டி வச்சிருக்காங்க. உள்ள பார்த்தோம்னா ஃபுல்லா ஆடுகள் இருக்கு. இந்த ஆடு என்ன ரேட் வரும்? வாங்கிருக்கீங்களா இல்ல சேல்ஸ்க்கா? விற்பனைக்கு தான் வந்திருக்கு. எத்தனை ஜோடி கொண்டாந்தீங்க இன்னைக்கு? கம்மியா கொண்டு 10 கொண்டாந்தீங்க. எல்லாமே கடாய்ங்களா? ஆமா, எல்லாமே பூரா சேலம் கருப்புலையும் இருக்கு. எந்த ஏரியால இருந்து வரீங்க? கோயம்புத்தூர் தான். ஒரு ஆடு என்ன ரேட்னா வரும்? 5,000 வருது. 5,000 ரூபா வரும். எத்தனை மாசம் குட்டி இருக்குங்க? ஒரு 6-7 மாசம். 6-7 மாசம். 7,000 ரூபா சொல்றீங்க. மேய்ச்சல் தரோம். 4 மாசம் இருக்குமா? இதெல்லாம் ஆடு பல்கா வருமாண்ணா? வரும். இந்த தரத்துல ஆடுகள் என்ன உங்களை கான்டெக்ட் பண்ணிக்கலாமா? இல்ல சந்தைக்கு தான் வாங்கிக்கலாமா? சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாம். சந்தைக்கு தான் வாங்கிக்கலாம். நீங்க எங்க இருந்து வரீங்க? சிங்கனூர். உங்க பேரு? பாபு. சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. அப்படியே பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்துடும். நிறைய ஆடுகள் வளர்த்துருக்கு. ஒரு கடாய் ஒன்று விலை முடிச்சிருக்காங்க. பார்க்குற ஜம்மு இருக்கு கடாயி. என்ன ரேட்டுக்கு முடிச்சாங்கன்னு தெரியல, பேசிட்டு இருக்காங்க. முடிவு கேட்டிருக்கு. ஐயா அதுக்கெல்லாம் ஐயா ஒருத்தர் வந்துட்டாரு. விலை முடிச்ச ஆடை கொண்டே போயிட்டாங்கப்பா. ஆடுகள் வரது இன்னைக்கு நிறைய இருக்கு. இந்த ஆடு வாங்கிருக்கீங்களா? என்ன ரேட்டுக்குண்ணா வாங்கினீங்க? 6,500. பரவாயில்லைங்க விலை. இது எத்தனை மாசம் இருக்குங்க? ஈத்து இறங்கியிருக்கா? ஈத்து இறங்கல, எலும்புதான். 6,500 வாங்கிருக்கீங்க. விலை பரவாயில்லையா? பரவாயில்ல. சரிண்ணா, 6,500 இந்த ஆடு முடிச்சிருக்காங்க. ஆடு நல்லா நெட்டு பக்கம் ஜம்முன்னு வரும்னு நினைக்கிறேன். இப்போ அண்ணன் பார்த்தீங்கன்னா போராடிக்கிட்டு இருக்கிறாரு. இல்லை எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சிட்டு அப்படியே நம்ம யாரை பார்க்கலாம். செம்பரியில் ஃபுல்லாக வரத்துருக்கு. புளி செம்பரி கடாய் ஒன்று விலை முடிச்சிருக்காங்க. அண்ணா இது வாங்கியிருக்கீங்களா? அப்படியே டீட்டெயில் மட்டும் சொல்லுங்க. என்ன ரேட்டுக்கு வாங்கிருக்கீங்கண்ணா? என்ன ரேட்டுக்கு வாங்கிருக்கீங்க? 11 ரூபாய்க்கு வாங்கி. 11 ரூபாய்க்கு. வெயிட் எத்தனை ஒரு ஆவரேஜா? 12 கிலோ வரும். 10-12 கிலோ வரும். விலை பரவாயில்லைங்களா? விலை கொஞ்சம் கடிச்சா தான் இருக்கு. கடிச்சா தான் இருக்கு. நீங்க எங்கிருந்து வர்றீங்க? நாங்கள் சிறுமுகை. நீங்க எப்படி இதுக்கு அறுப்புக்கு போகுதா? ஆமாம், அறுப்புக்கு தான் போகுது. சரி, ஓகே. அப்படி பார்த்தோம்னா உள்ள ரொம்ப உள்ள போனோம்னா ஆட்டைங்க வர முடியாது, நம்மளும் பேச முடியாது. அந்த கண்டிஷன் இருக்கு.
இது பார்த்தீங்கன்னா கொடியாட்டு கடாயின்னு நினைக்கிறேன். அண்ணா இது என்ன ரேட்னா வருது? வீடியோ 12 ரூபா வருது. கொடியாட்டு கடாய் எத்தனை பல்லுனா போட்டிருக்கு? இன்னும் பல்லு போடல. சரி ஓகேண்ணா. என்ன ரேட்டு மட்டும் மோதுறாங்க? என்ன ரேட்டுக்கு மோதுறாங்க? 11 மட்டும் கேட்குறாங்க. சரி ஓகே. பார்த்தோம்னா உள்ள இன்னைக்கு வந்து விற்பனை நல்லா க்ரௌடு ஜம்முன்னு போயிட்டு இருக்கு. உள்ளே போக முடியல. உள்ளே போனோம்னா வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பால் சிங்கல் விலை நிலவரம் முடிஞ்சால் லைவ்ல போடுவோம். மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.